பாரத பிரதமர் அவர்கள் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரித்து பேசிவிட்டார் என்று யார் சொல்றா? காங்கிரஸ் சொல்லுது, விடுதலை சிறுத்தைகள் சொல்றா, கம்யூனிஸ்ட் சொல்றா, திமுக சொல்லுது. இவங்க 4 பேருமே இந்து மதத்தை எவ்வளவு கேவலமாக பேசியிருக்கிறார்கள் என்று உலகுக்கே தெரியும். அதனால இஸ்லாமிய மதத்தை பிரதமர் தவறாக பேசிவிட்டார்னு சொல்றதுக்கு அருகதை இல்லாதவர்கள் இவர்கள். முக்கியமா இந்த திருமாவளவன், ஆர் ராசா, ஸ்டாலின், காங்கிரஸ் உள்பட இவர்கள் யாருக்குமே அருகதை கிடையாது. இப்போ இந்த பட்டியல புதுசா ஒருத்தர் வந்திருக்கார், டெட் பாடி எடப்பாடி. அவரும் இப்போ பிரதமர் அவர்களும் வசப்படுறாரு. நான் கேட்கறது என்னன்னா, 2006ல் மன்மோகன் சிங் அவர்கள் என்ன சொன்னார் பிரதமராக இருக்கும் போதுனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% சொத்துக்கள் இஸ்லாமியர்களுடையது, அவர்கள் சொத்துக்களில் தான் நாம் இருக்கிறோம்னு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் மேற்கோள் காட்டி பிரதமர் என்ன சொல்றாருன்னா, அப்பயே மன்மோகன் சிங் இப்படி சொன்னாரு. இப்போ இவங்களோட தேர்தல் அறிக்கையை பார்த்தா இஸ்லாமியர்களுக்கு அனைத்து சொத்துக்களும் சேர வேண்டியவை என்ற அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கையும் இருக்கிறது. எனவே உங்களுடைய சொத்துக்கள் யாருக்கு போக வேண்டும் என்று இந்துக்களாகி நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றுதான் பிரதமர் பேசியிருக்கிறார். தப்பு கிடையாது. ஏன்னா காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இந்த கட்சிகள் எல்லாமே, அதாவது ஒட்டுமொத்த இந்திய கூட்டணியுமே இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறது, இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆனால் இந்துக்களுக்கு ஆதரவாக இருக்கும் ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன தவறு இருக்கு? இப்ப நீங்க இந்த இந்து மதத்தை எவ்வளவு வசப்படுறீங்க அப்படின்னு பார்த்தா டெய்லி உங்களை சிறையில தள்ளி டெய்லி சித்திரவதை பண்ணணும். ஆனா பிரதமர் அப்படி கிடையாது. அனைத்து மதத்தையும் சமமாக கருதுவதால் தான் அனைவருக்கும் சமமான திட்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு விஷயம் பேசுறீங்க, இந்து மதத்தை பத்தி, இந்துக்களை பத்தி நீங்க பேசுறீங்க. அப்ப அதை எங்க போய் சொல்றது? எந்த தேர்தல் கமிஷன்ல சொல்றது? ஒரே ஒரு முறை பாரத பிரதமரும் தவறாக பேசவில்லை. காங்கிரஸ் பிரதமர் என்ன சொன்னாரோ அதை சுட்டி காட்டினார். அதற்கே இவ்வளவு பொங்குறீங்களே. அதாவது காலம் காலமாக இந்துக்களையும், இந்து மதத்தையும், இந்து தெய்வங்களையும் இழிவுபடுத்தி கொண்டே இருக்கும் உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க? உங்களை என்ன செய்யலாம் சொல்லுங்க? நியாயப்படி பார்த்தா உங்களெல்லாம் தூக்குல போடணும் சுப்ரீம் கோர்ட்டு.